இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டோட நிலைமையே மாறிக்கிட்டு வருது. நானும் உன் மாமாவும் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வந்திருக்கோம். அந்யோன்யமா இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை மட்டும் கெடுத்துறாத. பூர்ணி ஒரு அப்பா விடா. அவ உயிருக்கு உயிரா ஒன்னதாண்டா காதலிக்கிறா. அவளை நீ அழ வைக்கணும்னு மட்டும் நினைக்காதடா. தயவு செஞ்சு அப்படி நினைக்காத. என்னக்கா, மாமாவோட தங்கச்சின்றதுனால பூரி கண்ல கண்ணீரை பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிற? அப்போ பிந்து அவளும் உன்னுடைய நாத்தனார் தானக்கா. அவ இந்த மாதிரி அழுதான்னா உனக்கு ஓகேவாக்கா? ஐயோ, ஐயோ டி, உனக்கு எப்படிடா சொல்றது? என் சொந்த நினைச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க அழறத பார்த்து சந்தோஷப்படுறவளாடா நான். காதலிக்கிறவங்க பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவளா உன் அக்கா? காதல்னா என்னன்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். உன் மாமாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. ஆனா நீ உன் காதலை பத்தி சொல்லிட்டு இருக்கியே, இந்த டைமே ராங்டா. நான் உன் மாமாவை காதலிச்சு ஃபெயிலா இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன் மாமாவுக்கு கல்யாணமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்த உன் மாமாவுக்காக வாழ்நாள் முழுக்க எதிர்பார்த்துட்டே இருந்தேன்னு வை, நீ என்ன கேவலமா பார்க்க மாட்டியா? நான் மோசமான கேரக்டர்னு நினைக்க மாட்டியா? ஊர் முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கிறதுங்கிறது பாதி கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா மாறிட்டு வர இந்த குடும்பம் தயவு செஞ்சு இருட்டாக விட்டுற கூடாது. பிளீஸ் பிந்துவ மறந்துடுடா பிளீஸ். நீ என் தங்கம்ல, என் செல்லம்ல. உன் காதல் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோடா. இங்க பாரு, நீ பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்கிற, அவ்வளவுதான். அக்கா, இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் நீ திரும்பவும் அந்த பிந்துவை பத்தி யோசிச்சா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. அக்கா, அக்கா.